வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம்ல வந்து எம்எஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த எம்எஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு பர்மீஸ் ஹோட்டல் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த பர்மா ஸ்கொயரில் 1 இல்லை 2 இல்லை 5 டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளான்ட் எபிசோடுங்க. அதாச்சும் பள்ளிக்காட்டிலேருந்து வேளாச்சேரி வரும்போது இவங்களோட ஒரு அவுட்லெட் இருந்தது. அந்த அவுட்லெட்டில் போயிட்டு ஓகே எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சுங்க. சரி, இந்த பர்மா ஸ்கொயரோட ஓனர் கால் பண்ணி கேட்டால் ஒரு பேர் இந்த ராஜேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மை இன்வைட். ஏன்னா எவ்ரி திங் இஸ் அன்பிளான்ட் சொல்லி எதுவுமே வரல. அவர் சொன்னார், ப்ரோ பக்கத்துலேயே வந்து நம்மளது மேடவாக்கம்ல வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது ப்ரோ, அங்கே போங்க ப்ரோ, அங்கே ஓப்பனில் இருக்குன்னு. ஸோ சொன்னார். சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் அவுட்லெட் இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது மேடவாக்கம்ல. மேடவாக்கம் வந்து அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. மேடவாக்கம்ல வந்து எஸ் நம்ம வந்து தட்டுக்கடை பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு ஷார்ட்ஸ் 17K வியூஸ் போயிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து இங்கே வந்திருக்கேன். அண்ட் இந்த பர்மா ஸ்கொயர் பற்றி சொல்லணும்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பர்மா ஸ்கொயர் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆரம்பித்தாங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாளடைவில் வளர 8லேருந்து 10 அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அவுட்லெட் வரைக்கும் வந்துட்டு 16 அவுட்லெட்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மேடவாக்கம்ல வந்து நிறைய குசின் கிடைக்கும், பட் பர்மீஸ் குசின் கிடைக்குமா ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரோ வந்து முதல்ல வந்து மசாலா பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, டப்புன்னு அடிச்சாரு. அண்ட் அதோட மேக்கிங் வந்து பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா ரீல்ஸ் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மசாலா கொடுத்துருக்காங்க. எனக்காக ஸ்பெஷலாக நல்ல நார்மலாக இப்படி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோமா ஒரே பைட்டில். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். டேஸ்ட்டு சொல்லணும்னா உண்மையிலே கரெக்டாக வச்சுருக்காங்க. ஹைலைட் என்னன்னா இதோட ரேட் தான். ரேட் வந்து 20 ரூபாங்க. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வறுத்து மசாலாக்குன்னு சொல்லும்போது மசாலாவில் வந்து ரொம்ப ஓவராக தூக்கலாக போடாமல் ரொம்ப கீழையும் போடாமல் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டிஷ்ஷுங்க டக்குன்னு முடிச்சானுங்க. செம்ம ஃபாஸ்ட் மேக்கிங்கில் வந்து நான் ரீல்ஸ் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆனால் இது கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 10 செகண்ட், ஒரு நிமிஷம் ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ரீல்ஸ் நீங்கள் பாருங்களா சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எகாத்தோ கொடுத்துருக்காரு. நான் மாஸ்டர் காமிக்கிறேன். மாஸ்டர் 1 மினிட். எல்லாருமே வெரி குட், நல்ல ஃப்ரெண்ட்ஸு. மாஸ்டர் आपका नाम? सप्तम मालिक. हाय बोलिए. ஓகே, இங்கே வந்து சப்தம் மாலிக் வந்து நம்ம ட்ராவல் வித் கார்த்திக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இன்னும் அதிகமாக வந்து கொடுப்பாரு. தேங்க்யூ பையா. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேட் எவ்வளோ ஆகுது? 100. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் இல்லைங்க, அந்த பெரிய ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தேங்க, அதோட ஹெட்டை மிஸ் பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன ட்ரைபாட் வச்சு தான் ஆரம்பிச்சோம்ல, அதுதான் வந்து இப்போ எனக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஏகாத்தோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக சூப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக இந்த சூப் கூட சாப்பிடும்போது செம்ம எம்மையாக இருக்கு. 100 ருபீஸ்க்கு வேர்த்து ஒரு ஆள் வந்து சாப்பிடலாம். அண்ட் பின்னாடி யாரும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காது, யார் வேணா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து சாப்பிட்டோம், ரிவ்யூ கொடுத்தோம். வருத்தம்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வெஜ் சூப் கொடுத்துருக்காங்க. இந்த வெஜ் சூப் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ பர்மா ஃபுட்டை ட்ரை பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க, சான்ஸே இல்லை. இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டான அன்பிளான்டு வீலாகிங் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வரதும் எனக்கும் தெரியாது. ஈவினிங் வரைக்கும் சும்மா வேளாச்சேரியில் போகும்போது பார்த்தா அந்த வேளாச்சேரி பிரிட்ஜ் இறங்கி ஸ்ட்ரைட்டாக போவோம் தெரியுமா, பள்ளிக்கட்டினா ரைட்டில் இருந்தாங்க. கேட்டால் இல்லைங்க 9 o'clock எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, கடை மூடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. எப்போ எனக்காச்சும் ஒரு சில ஐட்டம் பண்ணி வச்சு வைங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வெஜ் வாழைத்தண்டு சூப் பக்காவாக இருக்குங்க. நார்மலாக இந்த சூப் ஸ்டால்லாம் கொடுப்பாங்க தெரியுமா வாழைத்தண்டு சூப்பு, அந்த மாதிரி இல்லாமல் வாழைத்தண்டு பீஸை நல்லா தடுசாக போட்டு அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணி அண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது சூப் செம்ம திக்காக இருக்குது, செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பையா ப்ளீஸ் ஆஜா. ஸோ நாம் क्या बोलिए जी? ஜெகநாத். ஓகே, இங்கே வந்து நம்ம பர்மா ஸ்கொயரில் வந்து மேடவாக்கம் எம்எஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் த மாஸ்டர் ஜெகநாத் இருக்கார்.
கம் மீட் ஜெகநாத். இவர் வந்து இந்தியன் டீம் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்காரு. He does all the dishes very very fast and chop mein है ना chow mein okay எவ்வளோ कितना है 100 okay thank you ஜெகநாத். and இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நூடுல்ஸ் தானே சைனீஸ் நூடுல்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்பைசஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சாப் மீன் இது வந்து எக்கால சிக்கனா எக்கு ஓகே இன்னைக்கு வந்து எல்லாமே எக்காக தான் போகிறது. சிக்கன் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுதுங்க இங்கே இந்த இடத்துல. 10 மணிக்குள்ளே பாருங்களேன் மேடவாக்கம் இன்னைக்கு மண்டே ஈவினிங் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகுதுன்னா சைனீஸ் நூடுல்ஸ் வித் இந்தியன் ஸ்பைசஸ்னு சொல்லும்போது நூடுல்ஸ் ரொம்ப தரியாக இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆயில் இல்லைங்க. இந்தியன் ஸ்பைசஸ் சொல்லும்போது அந்த ஸ்பைசஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப காரமாக இல்லாமல் மசாலாலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. நான் முதல்ல சாப்பிட்ட அந்த மசாலா எக் வந்து சூப்பரு, ரேட் 20 rupees. ரெண்டாவது சாப்பிட்ட எகோத்தோ வந்து ரேட் 100 rupees, வேர்த்து. மூணாவது சாப்பிட்ட அந்த வாழைத்தண்டு சூப்பு உண்மையிலேயே செம்ம ஹெல்த்தி, மஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. நாலாவது பார்த்த சௌமிங் பையா சௌமிங் தானே சௌமிங் 100 rupees. இந்த நாளுக்குள்ளே எது எனக்கு பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா சௌமிங் தான். அஞ்சாவது டிஷ் வரும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா படா மாஸ்டர்னு சொல்லுவேன். மாஸ்டர் ஆயே बड़ा मास्टर है. मास्टर आपका नाम बोलिए. जगबंधु द मैन ऑफ स्ट्रांग जगबंधु AKA सलमान खान. ओके थैंक यू सो मच मास्टर. இது வெஜ் இது சிக்கனா? இது வெஜ் இது சிக்கன். ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எதுவுமே வந்து ஃப்ரோசன் ஃபுட் எதுவுமே பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் மோமோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் தான். அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மயோ கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சட்னி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து வெஜ் ட்ரை பண்ணோம் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் வெஜ். இது வெஜ் தானே? ஓகே the dip is something very என்ன சொல்லுது வெரி ஸ்பைசி. நாட் பேடுங்க. ஃப்ரோசன் மோமோஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ஃப்ரெஷ்னஸ் தெரியாது. பட் இதை வந்து ட்ரை பண்ணும்போது ஹேண்ட்மேட் மோமோஸ்ங்கிறதுனால செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கொடுப்பாங்க. இது கூட வந்து ஸ்பைசி சாஸு அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மயோ கொடுப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 தானே? ஓகே வெஜ் வந்து 70. இது வந்து கம்ப்ளீட்டாக அன்பிளான் வெர்ஷன் மாதிரி அன்எடிட்டட் வெர்ஷனாக போகலாம். டேஸ்ட் பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க. ரெண்டாவது வந்து சிக்கன் மோமோஸும் சரி வெஜ் மோமோஸும் சரி நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ரோசன் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து இந்த மோமோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சாஸ் கொடுத்துருக்காங்க, மயோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ சிக்கன் மோமோஸ் ட்ரை பண்ணேன். வெஜ் மோமோஸ் வந்து ஸ்பைசி சாஸோட ட்ரை பண்ணேன். செம்மையாக இருக்குது, வேறு லெவல் ஃப்ரெஷ்னஸ் ஃபீலு. மோமோ அப்படியே வந்து கரைக்குது நாக்கில். ஸ்பைசினா ரொம்ப சான்ஸே இல்லைங்க. ஒரு ஷவர்மா டேஸ்ட்டை அப்படியே மோமோஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் மோமோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கும் வந்து 6 பீஸ் கொடுக்குறாங்க. 6 பீஸ்க்கு எவ்வளோ ரேட்டை வந்து சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 90 rupees. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வர்த்து. இது சாப்பிட்டு முடிச்சு என்னோட ரேங்கிங் நான் சொல்கிறேன். எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். பர்மா ஸ்கொயர் அகெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த எம்எஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் நம்ம மேடவாக்கமில் இருக்குல்ல, இங்கே வந்து உங்கள் அவுட்லெட்டில் ட்ரை பண்ணேன். 5 ஃபுட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நான் கடைசியாக சாப்பிட்ட அந்த மோமோஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வெஜ் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் மோமோஸ் அல்டிமேட்டுங்க. சிக்கன் மோமோஸ் வித் உங்களோட அந்த ஸ்பைசி சாஸ் இருக்குல்ல, அது கூட ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலு. நார்மல் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் வெஜ்ஜோட ரேட் வந்து கேட்டிங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சாரி 70 ரூபா. நார்மல் சிக்கன் மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 6 பீஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் லைக் ரியலி வர்த் இட். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். அண்ட் செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாமிங். அது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் சொல்லும்போதே நீங்கள் சாப்பிடும்போது நான் சொல்கிற அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து இவங்களோட எகாத்தோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இங்கே கேட்டோன்னு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஒருத்தருக்கு ஒரு குவான்டிட்டி வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அது வர்த்துன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வர்த்து. அதுக்கு வந்து 3rd பிளேஸ் கொடுப்பேன். 4th பிளேஸ் வந்து மியூச்சுவலாக ஷேர் பண்ணுது. இது மியூச்சுவலாக ஷேர் பண்ணால் இவங்க கொடுத்துருக்குற அந்த வாழைத்தண்டு சூப்பும் மசாலா எக்குங்க. ஏன்னா வந்து வாழைத்தண்டு சூப்பும் செம்ம ஹெல்த்தி, மசாலா எக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், வெறும் 20 ரூபா தான்.
அண்ட் நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் நான் போயிருக்கேன், நிறைய இந்த பர்மீஸ் குசின் பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல 20 ரூபாங்கிறது உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நேர்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. அண்ட் இன்னொரு 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் எல்லாமே ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. மண்டே ஈவினிங் டைமு எல்லாமே வந்து சோல்ட் அவுட் அண்ட் தட் டூ பிஃபோர் 9:30னா நம்பவே முடியல. அதுவும் பர்மீஸ் குசைன் யோசிச்சு பாருங்களேன், சிட்டி உள்ளே இருந்தால் பரவாயில்ல, பட் மேடவாக்கமே வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு. பட் வேளாச்சேரினா கூட ஒத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 9:30 எல்லாமே சோல்ட் அவுட்னா இவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி, அந்த குவான்டிட்டி, அந்த டேஸ்ட்டு, அந்த ரேட்டு தான் மேட்டர்ஸு. நான் சாப்பிட்ட இந்த 5 ஃபுட் மட்டும் இல்லாமல் மெனுவில் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணுங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க. நீங்கள் வந்து மேடவாக்கம்க்கு வந்தீங்கன்னா, இல்லை வேளாச்சேரியில் இருக்கீங்கன்னா, பள்ளிக்கரில் இருக்கீங்கன்னா, மடிப்பாக்கமில் இருக்கீங்கன்னா, இல்லை மாம்பாக்கமில் இருக்கீங்கன்னா, மாடப்பாக்கமில் இருக்கீங்கன்னா, கௌரிவாக்கத்தில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மேடவாக்கமாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா MS ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அண்ட் இவங்களோட கவுண்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா ஸ்கொயர். உள்ளே என்ட்ரான கடைசியில் இருப்பாங்க. இங்கே வந்து ஆம்பிள் ஆஃப் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்மீஸ் ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சைனீஸ் குசைன் மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 1 minute to 2 minutesக்குள்ளே சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ரேட் எல்லாமே ரொம்ப 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 பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபுட் கோர்ட்னு சொல்லும்போதே உள்ளே வரும்போது ஃபுட் கோர்ட் கார்டு கொடுப்பாங்க, அதுக்கு GST போடுவாங்க, டாக்ஸ் போடுவாங்க, வேட் போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து வெறும் அந்த மசாலா கேக்கு சொல்கிற வெறும் 20 ரூபா வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் த வர்த்து. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மெனுவில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு உங்களோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்ல வந்துடாதீங்க. பர்மா ஸ்கொயர் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு, இவங்களோட அட்ரஸ், கூகுள் லொகேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க. See you all in the next unplanned episode. This is your Karthik signing off. Take care. Bye.